ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் தெரிந்து கொண்ட ஆண்டோடைய வார்த்தை ஏசாயா 60:1. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. பிரைஸ் தி லார்ட். எழும்பி பிரகாசி, உன் வெளி வந்தது என்று வேதவசனம் சொல்கிறது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. அநேக நேரங்களில் வாழ்க்கையை ஆரம்பிக்கும் பொழுது அல்லது புதிய நாளை ஆரம்பிக்கும் பொழுது ரொம்ப ஃபியூஸ் போன பல்ப் மாதிரி, ஏன்பா இன்னைக்கு எந்திரிச்சிட்டேனே, ஐயா எந்திரிச்ச உடனே கை வலிக்குதே, கால் வலிக்குதே, நெஞ்சு வலிக்குதே, தலை ஒரு மஜம்னு இருக்குதே, இன்னைக்கு நாளில் நான் வாழணுமா, இப்படி எந்திரிக்கிற ஆளுங்களும் உண்டு. காலை எந்திரிக்கும் பொழுது இன்னைக்கு அங்கே போகணும் இங்கே போகணும் அப்படி இப்படின்னு ஆரம்பிக்கிற ஆளுங்களும் உண்டு. இன்னும் சில ஆளுங்களை பார்க்குறோம், படுக்கே தஞ்சம் என்று சொல்லி மூழ்கி போயிருக்கிற ஆளுங்களும் உண்டு. இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். எழும்பு, 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 எழும்பு. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெறணும்னா முதல்ல நம்ம வாழ்க்கையில் ஒரு நிலைமை நம்ம எழும்பணும். அப்போ தான் ஆண்டவர் பிரகாசிக்க பண்ண முடியும். இல்லைன்னா ஃபீஸ் போன பல்ப் மாதிரி அப்படியே அந்த நாள் முழுதும் அப்படியே இல்லை, சென்னையில் சொல்லுவாங்க ரொம்ப பேஜராக இருக்குன்னு, அது மாதிரி பேஜர் ஆகிரும். இன்றைக்கி பிரைட் ஆகணும், பேஜர் ஆக வேண்டாம், பிரைட் ஆகணும். கர்த்தர் அதற்காக அழிக்கிறார். என்ன நாளை எழுப்பி விடுறான்னா, ஆண்டவர் ஒளி ஒன்று இடத்துல வந்தது. ரொம்ப நாள் ஆச்சு நம்ம பிரகாசிச்சு, ரொம்ப நாள் ஆச்சு இது நம்ம பவர் ஆகி. ஒரு அருமையான சகோதரி இப்படி சொன்னார் இல்லை, அவர் இதில் ஷிப்பில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர் தூத்துக்குடியில் உள்ளவர். அவர் நிறைய பிள்ளைங்களாம் இருக்குது. ஒரு பையன் பண்ணிட்டான், உடனே வாங்கணுன்னு அவர் சிங்கப்பூரில் இருந்து ஒரு வேகமாக பையன் பண்ணிட்டான்னு வேகமாக ஓடி வந்தார். ஓடி வந்திருக்கும் போது அங்கே உள்ள ஆஸ்பத்திரியில் அன்னைக்கு பார்த்து பவர் கட்டு. எல்லாரும் சொல்லுவாங்க, பையனை பாருங்கள் பையனை பாருங்கன்னாராம். ஏற்கனவே இருட்டு, பையன் வேறு இருட்டு. பையன் எங்கே இருக்கான் எங்கன்னு என்ன தெரியலையும். அப்போ தம்பி நீ பிரகாசமாக இருப்பா, ஆம்பளை பையன் வேறு சொன்னாங்களாம், பிரகாசமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பிரகாசம்னு பேர் வச்சாரான். வேடிக்கையாக சொல்லுவார். இதை போல் வாழ்க்கையில் பிரகாசமாக இல்லைன்னா கூட பிரகாசமாக இருக்கணும்னு சொல்லி விரும்புகிற மக்கள் உண்டு. சரிங்க, பிரகாசமாக இருக்கணும்னு என்ன பண்ணணும்? இன்றைக்கி என் வாழ்க்கை பிரைட்டாக இருக்குன்னு என்ன செய்யணும்? முதலாவது அங்கே எபேசியர் 5:14 சொல்லுகிறது, ஆகையால் தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழும்பு, கிறிஸ்துவனை பிரகாசிக்க பண்ணுவார். முதல்ல நம்முடைய ரொட்டீன் லைஃப்பை கொஞ்சம் லே ஆஃப் லீவிங்கை கொஞ்சம் மாற்றணும். யார்கிட்ட? மரித்தவர்கள். கிறிஸ்துவை உடையவன் ஜீவனை உடையவன், கிறிஸ்து இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். எவ்வளவுதான் இருந்தாலும் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி உண்மையாய் வாடுகிற ஒரு மனுஷனுடைய ஜீவியத்திற்கும் ஏதோ பேருக்காக சூழ்நிலைக்காக வாழ்கிற மக்களுக்கும் வித்தியாசம் உண்டு. மறுபடியும் பிறந்திருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கை எல்லாத்துலேயும் வித்தியாசமாக இருக்கும். அவன் பேசுகிறதில்ல, நடக்கிறதில்ல. இன்னைக்கு ஏன் இல்லை நம்ம வாழ்க்கையில் பிரகாசம் இல்லைன்னு சொன்னால், எப்போ பார்த்தாலும் மரித்தவர்கள் இந்த உலகத்தையே யோசித்து அதே படி அவங்க மத்தியிலே தூங்கிட்டு இருக்கிறோம். அப்போ எப்படி ஆண்டவர் பிரகாசிக்க பண்ண முடியும்? நீ அதை விட்டு எழும்பு, அதை விட்டு எழும்பு. கர்த்தவனை பிரகாசித்து வல்லமையுள்ள பாத்திரமாய் மாற்ற அவர் மகிமையுள்ளவராக இருக்கிறார். அடுத்த நீங்கள் பாருங்கள், ஏசாயா 52:2 பாருங்கள். தூசியை உதறி விட்டு எழும்பு. தூசினான மண். சங்கீதக்காரன் சங்கீதம் 119:25, என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கிறது, தேவரீர் உயிர்ப்பிப்பிறாக, உங்களுடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பிப்பிறாங்க. அநேக நேரங்களில் மண்ணுன்னா அந்த உலகத்தில் மார்த்தாள் வேலை. ஐயா எண்ணத்தை பூசிப்போம், எண்ணத்தை கொடுப்போம், எனக்கு எவ்வளோ வேலை இருக்குது, என்ன பண்ணுறது, இப்படியே குழம்பி 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 இதான் வாழ்க்கைன்னு நினைக்கிறோம். வீடு கட்டுவது எப்படி, கார் வாங்குவது எப்படி, பிள்ளைக்கு திருமணம் செய்து வைப்பது எப்படி, பிள்ளை பேர் பார்ப்பது எப்படி, ஐயா அதெல்லாம் தேவைனா. ஆனால் அதுதான் உன் வாழ்க்கைன்னு நினைக்காத, அதுதான் உன் ஜீவியன்னு நினைக்காத. அதை விட்டு எழும்பு. அதை தூசி வந்து விட்டு, ஐயோ என் பிள்ளை பாஸ் ஆகுமா பெரியாகுமா, அதை விட்டு எழும்பு. அந்த இடத்த விட்டு வா, தூசி உதறு. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுட மாட்டேன்னு சொல்லி பாட்டு பிடிப்போம்ல, அதை மாதிரி இந்த உலக பாரங்கள், உலக கவலைகளை நாம் தூக்கி எறிந்து விட்டு நாம் வரும்பொழுது கிறிஸ்து உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். பிரைஸ் தி லார்ட். நீ அந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டீங்களா? அந்த இடத்துக்கு வந்துருக்கீங்களா? அவன் கிறிஸ்து பிரகாசிக்க பண்ணணும்னா முதல்ல நம்ம செய்ய வேண்டியது என்னவென்றால், நம்முடைய மரித்தவர்கள் இந்த உலக மக்களிலிருந்து வெளியே வரணும். ரெண்டாவது தனிப்பட்ட கவலைகள், காயங்களிலிருந்து வெளியே வரணும். அதே இருந்துட்டு தான் நம்ம கர்த்தருக்குள்ளே பிரகாசிக்க முடியாது. அடுத்து நான் பிலிப்பியரில் வாசிக்கும்போது சொன்னால் அது சொல்லுவது, வேத வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் என்று
பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது. ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்கிறவங்க. பிரகாசிக்கணும். அதாவது இன்னைக்கு பைபிள் வாசித்தீங்களா சார்? ஐயா, பைபிள் வாசிக்கிற காலையில் இருந்துச்சுன்னு பைபிள் வாசிக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்குதா? நீ பைபிளை கொஞ்சம் வாசிங்க, 2 வசனத்தையா தியானிங்க. இந்த வசனம் இப்படி போட்டிருக்குதே, இது என்னம்மா என் வாழ்க்கையில் அப்ளிகேஷன் ஆகுது, கொஞ்சம் தியானிங்க. அவன் சுடர்களை பிடித்து கொண்டு கர்த்தருடைய வேத வசனம் உன் உள்ளத்தில் இருக்குமானா உன் வாழ்க்கையில் எல்லாம் இருக்கும். பைபிளில் சொல்லுது, ஆண்டவராய் கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொன்னா யோவான் 15:7, நீங்களின் வார்த்தைகள் உங்களில் நிறுத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இன்னைக்கு என்னெல்லாம் உங்க அப்ளிகேஷன் இருக்கோ அதெல்லாம் நிறைவேறின கர்த்தருடைய வசனம் இருக்கணும். அடுத்தால சொல்லுகிறது, ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது தெரியுமா? எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்து கொண்டு எழும்பு. உன்னுடைய வல்லமையை போட்டுக்கப்பா. சும்மா சாதாரண எழும்ப வேண்டாம். கர்த்தருடைய வல்லமை என்ன? பரிசுத்த ஆவி, தேவனுடைய அக்னி. இதில் எழும்பு. கர்த்தர் நாளை உனக்கு ஆசீர்வதிச்சு தருவார். உன் வாழ்க்கையில் ஒரு பிரகாசம் வரும், மகிமை வரும், மேலான மகிமை வரணும்னு சொன்னா தானிய தீர்க்கதரிசி அழகா சொல்றான், அநேகர் நீதிக்கு உட்படுத்தவள் ஆகாய மண்டலத்துள்ள நட்சத்திரங்களை போல இருக்கிறாள் என்று. நித்திய மகிமை. இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய என்ன? வல்லமை தரித்து கொண்டு எழும்போம். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இந்த நாள் வெற்றியினாள், இந்த நாள் ஒரு மகிமையினாள் என்று கர்த்தருக்காக வாழுவோம் என்ற தீர்மானத்தோடு எழும்பும் பொழுது கர்த்தர் சொல்கிறார், எழும்பி பிரகாசி, உன் ஒளி உன்னிடத்தில் வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்னிலே காணப்படும். அப்படிப்பட்ட எழுச்சி நாளாயிருக்க கர்த்தர் அருள்சிவாராக. ஆமேன், ஆமேன்.